அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய மிஸ் யூ திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். மிஸ் யூ திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் என் ராஜசேகர். இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஜிப்ரான். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக சித்தார்த், அஷிகா ரங்கநாத் அண்ட் கருணாகரன், பாலசரவணன் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. மிஸ் யூ திரைப்படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டைரக்டராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கிற வாசு கூர்க்கரையும் போயிட்டு ரிட்டன் திரும்பி வரும்பொழுது, அது வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது ஆக்சிடெண்ட்டில் வந்து ஆகிடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு வந்து மெமரி லாஸ் ஆகுது. அதுவும் பாஸ்ட் 2 இயர்ஸோடைய மெமரி மட்டும் லாஸ் ஆகுது. அதுக்கப்புறமா ப்ரெசண்ட்டில் சுப்பலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் ப்ரெசண்ட்டில் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் செட் ஆகலை. பட் பாஸ்டில் அவர் என்னவா இருந்தார், அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் படத்தோடைய கதை. ஆக்சுவலாக எனக்கு கதையை வந்து 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கதை சொன்ன விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக வாசு சுப்பலக்ஷ்மி இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி பயங்கரமாக வந்து செட் ஆச்சு. வாசுவோட கேரக்டர் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு சில இடங்களில் வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லணும். முக்கியமாக வாசுவோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்கே பண்ணுற காமெடிஸ் வந்து ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே தான். அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் கை கொடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் அப்படி தோய்வாக போகிற இடத்துல இந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் நம்மளை வந்து எங்கேஜ் பண்ணி உட்கார வச்சு, அதுக்கே வந்து ஸ்க்ரீன் ப்ளே ப்ளஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். மற்றபடி படத்தில் பெரிய குறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா படத்தோட வரக்கூடிய சாங் தான். அந்த சாங்ஸ் வந்து நம்மளை பயங்கரமாக வந்து எதுக்குப்பா இப்போ சாங் அப்படின்ற அளவு தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே படத்தில் இந்த இடத்துல சாங் இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஃபைட் சீன்ஸும். அந்த பொலிட்டிஷியன் கூட மோதுற ஃபைட் சீன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணியிருந்தா அது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஃபைட் சீன்ஸுமே அப்படி தான் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓவராலாக கனெக்டிவிட்டியோட அந்த கதை சொல்லும்பொழுது, அதாவது இன்டர்மிஷன் முடிஞ்ச அப்புறமா செகண்ட் ஹாஃபில் பயங்கர ஒரு எமோஷனோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு போகும்போது, அதே மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு சில சாங்ஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெறுப்பேற்றினாலும் அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கதை போக ஆரம்பிச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் அப்போது ஹீரோவும் ஹீரோயினியும் பயங்கர ஒரு எமோஷ்னலாக பேசுகிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ வரக்கூடிய அந்த சாங் வந்து பயங்கரமாக சூட் ஆச்சுன்னு சொல்லணும். ஓவராலாக படத்தில் இசையா நம்ம ஜிப்ரான் அவர்கள் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. அந்த பிஜிஎம்லாம் ஸ்டோரி சொன்ன விதம் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஒரு சில இடங்களில் அவங்க தவிர்த்துருந்தா படம் இன்னும் பயங்கர ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு மூவியாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மிஸ் யூ திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். புலிகேசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, டாடா, பாய்.